Today, we are going to see a new topic in banking awareness in Tamil. Banking aspirants அனைவருக்கும் இந்த ஆழமான அலசலுக்கு மாபெரும் வரவேற்பு. நீங்க வரவிருக்கும் வங்கித் தேர்வுகளுக்கு தீவிரமா தயாராகிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான எக்ஸாம் ஓரியன்டட் ரிவ்யூவை தான் நாம இன்று விரிவாக பார்க்க போறோம். ஆமா. நம்ம இன்றைய விவாதத்தின் தலைப்பு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இந்த தலைப்பு தேர்வுக்கு ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏன்னா இப்ப நீங்க உங்க மொபைல்ல பயன்படுத்துற நவீன வங்கி முறை ஒரே இரவுல உருவாகி விடல. இது பல தசாப்தங்களா பல கட்ட சீர்திருத்தங்களை தாண்டி வந்திருக்கு. கரெக்ட். இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கமே மனப்பாடம் செய்யறத தாண்டி இந்த அமைப்புகள் எப்படி ஏன் மாறினாங்கிற ஒரு ஆழமான புரிதலை உங்களுக்கு வழங்குறது தான். நிச்சயமா. இந்த சீர்திருத்தங்கள், அதாவது ரிஃபார்ம்ஸ் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பின்புலத்தை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டோட பொருளாதாரம் வேகம் எடுக்கணும்னா அதோட முதுகெலும்பான வங்கித்துறை இரும்பு மாதிரி வலுவா இருக்கணும் இல்லையா? ஆமா. சும்மா ஆவணங்கள்ல உள்ள விதிகளை மாத்துறதுக்காக மட்டும் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படல. ஒட்டுமொத்த நிதி அமைப்பையுமே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்றதுக்காக உருவாக்கப்பட்டவை. கண்டிப்பா. நீங்க வங்கி தேர்வுகளுக்கு படிக்கும்போது இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியாவை ஏதோ ஒரு வருஷ கணக்கா மட்டும் பார்க்கக்கூடாது. அது எப்படி நேற்றைய சிக்கல்களை தீர்த்து இன்றைய மாடர்ன் அமைப்பை வடிவமைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அந்த மாற்றத்தை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 1990க்கு முன்பு நமது வங்கித்துறை எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அது ஒரு ஸ்டேட் கண்ட்ரோல்டு இன்எஃபிஷியன்ட் சிஸ்டமா இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. அரசாங்கத்தோட முழுமையான கட்டுப்பாட்டுல எந்த ஒரு போட்டியும் இல்லாம இயங்கின ஒரு அமைப்பு அது. வாடிக்கையாளர் சேவைங்கிறது ஒரு பெரிய போராட்டமாவே இருந்துச்சு. ஆனா போஸ்ட் ரீஃபார்ம்ஸ்க்கு பிறகு அது எப்படி ஒரு ஸ்டேபிள் காம்படிட்டர் மார்க்கெட் பேஸ்ட் சிஸ்டமா மாறுச்சுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட். ஒரு மூடிய அறையா இருந்த வங்கித்துறை ஒரு திறந்த சந்தையா மாறுச்சு. இந்த பிரம்மாண்டமான மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? இதோட அடிப்படை நோக்கங்கள் என்னென்ன? இந்த ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட்டை முழுமையா புரிஞ்சுக்க நாம 4 பிரைமரி ஆப்ஜெக்டிவ்ஸை கவனிக்கணும். இந்த ஒட்டுமொத்த சீர்திருத்தங்களுக்கும் ஆணிவேரா அமைஞ்சது இந்த 4 நோக்கங்கள் தான். அதுல முதலாவது மாடர்னைசேஷன். ஆமா. பேப்பர் மற்றும் பேனாக்கள்ல இயங்கிக்கிட்டு இருந்த பழைய முறைகளை மாற்றி புதிய தொழில்நுட்பங்களை வங்கித்துறைக்குள் கொண்டு வர்றது. ரெண்டாவது எஃபிஷியன்சி. கரெக்ட். வங்கிகள் தங்களுடைய வளங்களை சரியா பயன்படுத்தி வீண் செலவுகளை குறைத்து லாபகரமா செயல்படுறது. மூன்றாவது காம்படிட்டிவ்னஸ். சந்தையில ஒரு ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குறது. போட்டி இருந்தாதான் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை கிடைக்கும் இல்லையா? நிச்சயமா. மற்றும் நான்காவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. உலக அளவுல எந்த ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அதை தாங்கி நிற்கும் வலிமையே இந்திய வங்கிகளுக்கு வழங்குறது. இந்த 4 நோக்கங்களை அடைய சீர்திருத்தங்களை ஒரே அடியா செய்யாம காலவரிசைப்படி பல கட்டங்களா செஞ்சாங்க. அந்த கிரானாலஜி ஆஃப் சேஞ்ச நாம முக்கியமா 2 கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். ஃபேஸ் 1 மற்றும் ஃபேஸ் 2. இதுல ஃபேஸ் 1, அதாவது early 1990sல நடந்த மாற்றங்களை பற்றி பார்ப்போம். இதோட ஃபோக்கஸ் முக்கியமா ரெடியூசிங் ஃபினான்ஷியல் ரெப்ரஷனா இருந்துச்சு. இதற்கான ஆக்ஷன் என்னவென்றால் டீரெகுலேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மற்றும் வங்கிகளுக்கான ஆபரேஷனல் ஆட்டானமி. இந்த ஃபினான்ஷியல் ரெப்ரஷனுங்கிற வார்த்தையை நாம கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கணும். அதாவது வங்கிகளுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாம எங்கு முதலீடு செய்யணும், எவ்வளவு வட்டி கொடுக்கணுங்கிறது எல்லாம் அரசாங்கமே இறுக்கி பிடிச்சு வச்சிருந்த நிலை. அதை குறைப்பதுதான் ஃபேஸ் 1ஓட முதல் நோக்கமா இருந்துச்சு. If we connect this to the bigger picture, அந்த இறுக்கமான பிடியை தளர்த்துனது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. கண்டிப்பா. டீரெகுலேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்பதன் மூலம் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை நிர்ணயிக்கும் உரிமையை ரிசர்வ் வங்கி அரசாங்கத்திடமிருந்து எடுத்து வங்கிகளுக்கே வழங்குச்சு. அது மட்டும் இல்லாம வங்கிகள் தங்களின் அன்றாட செயல்பாடுகளை, அதாவது யாருக்கு கடன் கொடுக்கலாம், எந்த துறையில கான்சென்ட்ரேட் பண்ணலாம் போன்ற முடிவுகளை தாங்களே எடுத்துக்க ஆபரேஷனல் அட்டானமி வழங்கப்பட்டது. ஒரு வங்கியோட கிளை மேலாளருக்கும் நிர்வாகத்திற்கும் சுதந்திரம் கிடைச்ச காலகட்டம் அது. இதைத் தொடர்ந்து வந்த ஃபேஸ் 2, அதாவது மிட் 1990s ஆன்வர்ட்ஸ், இன்னும் ஆழமான மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. இதோட ஃபோக்கஸ் வெறும் சுதந்திரம் வழங்குறதோடு நிக்காம ஸ்ட்ரக்சரல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் பெஸ்ட் பிராக்டிசஸை கொண்டு வரதா அமைஞ்சது. அதாவது உலகளாவிய தரத்திற்கு இணையா இந்திய வங்கிகளை மாற்றுவது. அதற்கான மிக முக்கியமான ஆக்ஷனா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பாசல் நார்ம்ஸ் அமைஞ்சது. உலகெங்கிலும் உள்ள வங்கிகள் எப்படி செயல்படணுங்கிறதுக்கான ஒரு இன்டர்நேஷனல் ரூல் புக் போல இந்த பாசல் நார்ம்ஸ் செயல்பட்டது. இந்த 2 கட்டங்களோட பரிணாம வளர்ச்சியில தான் இன்றைய வங்கித்துறையோட அடித்தளம் உருவானது. சரி, இந்த விதிகள் மற்றும் கொள்கை மாற்றங்கள்
சாதாரண மக்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் எப்படி உதவிச்சு? இத புரிஞ்சுக்க நாம் இந்த சீர்திருத்தங்களை 2 முக்கிய தூண்களா பிரிக்கலாம். முதல் தூண் லிபரலைசேஷன் அண்ட் காம்படிஷன். இன்ட்ரெஸ்ட் ரேட் டீரெகுலேஷன் மூலம் அரசாங்கம் வங்கிகளுக்கே வட்டி விகிதங்களை நிர்ணயிக்கும் உரிமையை வழங்குச்சுன்னு பார்த்தோம். இது சந்தையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? வட்டி விகிதங்களை வங்கிகளை நிர்ணயிக்கலாங்கிற நிலை வந்தோடனே சந்தையில வங்கிகளுக்கிடையே ஒரு ஆரோக்கியமான போட்டி உருவானது. இதத்தான் நாம இன்க்ரீஸ்ட் காம்படிஷன் என்கிறோம். ஒவ்வொரு வங்கியும் அதிக வாடிக்கையாளர்களை தங்க பக்கம் ஈர்க்க நினைச்சதால கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைக்க தொடங்குனாங்க. இதோட நேரடி விளைவுதான் லோவர் ரேட்ஸ் ஃபார் பாரோவர்ஸ். வீடு கட்டவோ தொழில் தொடங்கவோ கடன் வாங்கும் சாமானியர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் இது மிகப்பெரிய வரமா அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம சந்தைக்குள் பிரைவேட் என்ட்ரிக்கும் அனுமதி அளிச்சாங்க. அதுவரை அரசாங்க வங்கிகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில புதிய பிரைவேட் பேங்க்ஸ் மார்க்கெட்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்க வந்தவுடன் இம்ப்ரூவ்ட் சர்வீஸ் குவாலிட்டி சாத்தியமானது. ஏடிஎம் வசதிகள், குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட கிளைகள், சிறப்பான வாடிக்கையாளர் சேவைன்னு பல புதிய விஷயங்களை பிரைவேட் பேங்க்ஸ் கொண்டு வந்தாங்க. இதை எதிர்கொள்ள பொதுத்துறை வங்கிகளும் தங்கள் சேவையை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாங்க. அதேபோல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் விதிகளும் எளிதாக்கப்பட்டது. வெளிநாட்டு முதலீட்டு விதிகளை தளர்த்தினதன் மூலம் அது பூஸ்டட் கேபிட்டல் அண்ட் எக்ஸ்பர்டீஸ்க்கு வழிவகுத்துச்சு. வெளிநாட்டு முதலீடுகளோடு சேர்ந்து அவங்களோட மேம்பட்ட தொழில்நுட்ப அறிவும் இந்திய வங்கித்துறைக்கு கிடைச்சது. இது சந்தையை திறந்துவிட்டு முதல் தூண். இப்போ நாம 2வது தூணுக்கு வருவோம். ஸ்ட்ரக்சரல் அண்ட் அக்கவுண்டிங் ரிஃபார்ம்ஸ். வெளிப்பார்வைக்கு சேவைகள் மாறினாலும் வங்கியோட உள்ளே கணக்கு வழக்குகள் மற்றும் கட்டமைப்பு மாறணும் அல்லவா? ஆமா. இதுல 3 முக்கிய விஷயங்கள் இருக்கு. முதலாவது கன்சாலிடேஷன். அதாவது பல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், சுருக்கமா PSBs ஒன்றிணைச்சு லார்ஜர், மோர் எஃபிஷியன்ட் என்டிட்டிஸா மாத்தினது. பல சிறிய வங்கிகளா செயல்படுறதை விட அவைக்கு இணைத்து மிகப்பெரிய வலிமையான வங்கிகளா மாற்றும்போது அவையோட செயல்பாட்டு செலவுகள் குறையும். உதாரணமா, ஒரே தெருவுல 3 வெவ்வேறு சிறிய பொதுத்துறை வங்கிகளோட கிளைகள் இருப்பதை விட அவை அனைத்தையும் இணைத்து ஒரு மாபெரும் வங்கியா செயல்படும்போது சர்வதேச அளவுல போட்டி போடும் திறன் அதிகரிக்கும். அந்த கன்சாலிடேஷனோட விளைவை நாம சமீப காலங்கள்ல பல பொதுத்துறை வங்கிகள் இணைக்கப்பட்டதுல கண்கூடா பார்த்தோம். அடுத்ததா டிரான்ஸ்பரன்சி ஸ்டாண்டர்ட்ஸ். வங்கிகளோட கணக்கு வழக்குகள்ல வெளிப்படைத்தன்மை ரொம்ப அவசியம். அதற்காக இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது IAS-ஐ ஏற்றுக்கொண்டாங்க. இதன் மூலம் டிரான்ஸ்பரன்சி மற்றும் கம்பேரபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேம்பட்டது. அதாவது ஒரு இந்திய வங்கியோட பேலன்ஸ் ஷீட்டை ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர் பார்த்தா அவருக்கு அது எளிதில் புரியும் வகையிலான ஒரு பொதுவான உலகளாவிய மொழி இது. இது முதலீட்டாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் வங்கிகள் மீதான நம்பிக்கையே பல மடங்கு அதிகரிச்சது. இதுல தேர்வுக்கு மிக முக்கியமான இன்னொரு புள்ளி இருக்கு. அதுதான் இன்கம் ரெகக்னிஷன். ஒரு வங்கி தன்னோட வருமானத்தை எப்படி கணக்கிடணுங்கிறதுக்கான ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. கரெக்டா? ஆமா. இதற்கு முன்பு ஒரு வாடிக்கையாளர் கடனை திருப்பிச் செலுத்தலனாலும் அந்த வங்கியோட கணக்கு புத்தகத்துல அந்த கடனுக்கான வட்டி வருமானமா வந்துவிட்டது போல கணக்கு காட்டி தங்களின் பேட் லோன்ஸ், அதாவது வாரா கடன்களை எளிதா மறைச்சிட முடியும். ஆனா இந்த இன்கம் ரெகக்னிஷன் விதிகள் வந்த பிறகு பிரிவென்டிங் தி ஹைடிங் ஆஃப் பேட் லோன்ஸ் கட்டாயமாக்கப்பட்டது. வாடிக்கையாளர் பணத்தை கட்டினால் மட்டுமே அது வருமானம், இல்லையென்றால் அது வாராக்கடன் என்பதை வெளிப்படையா காட்ட வேண்டிய நிலை வங்கிகளுக்கு ஏற்பட்டது. இது வங்கிகளோட உண்மையான நிதிநிலைய கண்ணாடியா காட்டுச்சு. வங்கிகள் தங்கள் குறைகளை மறைக்க முடியாதுங்கிற நிலை வந்தது மிகப்பெரிய மாற்றம். சரி, விதிகளை போட்டால் மட்டும் போதுமா? அதை தீவிரமாக கண்காணிக்க ஒரு அமைப்பு வேணும். கண்டிப்பா வேணும். அடுத்ததா நாம ஆர்கிடெக்சர், சூப்பர்விஷன் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பகுதிக்குள்ள நுழைவோம். ஒரு வங்கித்துறை சீரா இயங்க அதனை சரியாக கண்காணிக்க ஒரு சிறப்பான ரெகுலேட்டரி ஆர்கிடெக்சர் அண்ட் சூப்பர்விஷன் தேவை. மூலதன சந்தைகளை பொறுத்தவரை செபியோட பங்கு மிக முக்கியமானது. அது ரெகுலேட்ஸ் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் மற்றும் என்ஹான்சஸ் டிரான்ஸ்பரன்சி. பங்குச்சந்தையில முதலீடு செய்யும் மக்களோட பணத்தை பாதுகாப்பதிலும் நிறுவனங்களின் வெளிப்படைத்தன்மை அதிகரிப்பதிலும் செபியோட பங்கு அளப்பரியது. அதே சமயம் வங்கிகளை கண்காணிப்பதுல RBI தன்னோட சூப்பர்வைசரி ரோல மிக கடுமையா பலப்படுத்துச்சு. வங்கிகள் சரியா செயல்படுகிறதான்னு தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிச்சது. This raises an important question. RBI எப்படி அத்தனை வங்கிகளோட ஆரோக்கியத்தையும் துல்லியமா மதிப்பீடு செய்யுது? இங்குதான் தேர்வுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி வருது. அதுதான் EXAMKE, கேமல்ஸ் ரேட்டிங் சிஸ்டம். இந்த 6 எழுத்துக்கள் கொண்ட ரேட்டிங் சிஸ்டம் மூலமா தான் RBI வங்கிகளின் ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் அளவிடுது.
தேர்வெழுதும் நீங்க இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு மாணவனா இதை கேட்கிறேன். இந்த கேமல்ஸ் என்பதன் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன அர்த்தங்கிறத கொஞ்சம் விரிவா ஒரு சாமானியனுக்கு புரியும்படி விளக்க முடியுமா? கட்டாயமா. சி என்பது கேபிட்டல் அடிக்வசி. ஒரு வங்கி எதிர்பாராத நஷ்டங்களை சந்திக்க நேர்ந்தால் வாடிக்கையாளர்களின் பணத்தை இழக்காமல் இருக்க வங்கியிடம் சொந்தமா போதுமான மூலதனம் இருக்கிறதா என்பதை இது குறிக்கும். ஒரு கார் விபத்துக்குள்ளானால் ஏர்பேக் எப்படி பாதுகாக்குமோ அதுபோல வங்கிகளுக்கு இந்த கேபிட்டல் அடிக்வசி ஒரு ஏர்பேக். சூப்பர். ஏ என்பது ஏ என்பது ஆசெட் குவாலிட்டி. வங்கியை பொறுத்தவரை அவங்க கொடுத்த கடன்கள் தான் ஆசெட். அந்த கடன்கள் முறையா திரும்பி வருகிறதா அல்லது வாரா கடன்களா மாறுகிறதா என்பதை இது அளவிடும். எம் என்பது மேனேஜ்மெண்ட் இல்லையா? ஆமா. வங்கியோட உயர் நிர்வாகம் எவ்வளவு திறமையா விதிகளுக்கு உட்பட்டு சரியான முடிவுகளை எடுத்து செயல்படுதுங்கிறத மதிப்பிடுறது. இ என்பது ஏர்னிங்ஸ். கரெக்ட். வங்கியோட லாப ஈட்டும் திறன். லாபம் வருகிறதா என்பது மட்டுமில்ல, அந்த லாபம் நிலையான வழிகளிலிருந்து வருகிறதா என்பதையும் இது பார்க்கும். எல் வந்து லிக்விடிட்டி. தங்களின் பணத்தை திரும்ப கேட்கும்போது உடனடியா எடுத்து கொடுக்க தேவையான ரொக்கப் பணம் வங்கியிடம் தயார் நிலையில இருக்கிறதா என்பதுதான் லிக்விடிட்டி. எஸ் என்பது சென்சிட்டிவிட்டி. சந்தையில ஏற்படும் மாற்றங்கள், உதாரணமா வட்டி விகித மாறுபாடுகளுக்கு வங்கி எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கு, அதனால வங்கியோட லாபம் எப்படி பாதிக்கப்படும் என்பதை இது குறிக்கும். ரொம்ப தெளிவான விளக்கம். சி, ஏ, எம், இ, எல், எஸ் இந்த ஆறும் ஒரு வங்கியோட முழுமையான ஹெல்த் செக்கப் ரிப்போர்ட் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அடுத்ததா டெக்னிக்கல் நார்ம்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல நாம கவனிக்க வேண்டியது CRAR, அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ. இத எளிமையா சொல்லணும்னா வங்கி கொடுக்கும் எல்லா கடன்களும் ஒரே மாதிரியான ரிஸ்க் கொண்டவை அல்ல. அரசாங்கத்திற்கு கடன் கொடுப்பது பாதுகாப்பானது, ஆனா ஒரு புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு கடன் கொடுப்பது ரிஸ்க் அதிகம். அதனால கடனின் அபாயத்திற்கு, அதாவது ரிஸ்க் வெயிட்டுக்கு ஏற்ப வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட அளவு மூலதனத்தை கட்டாயம் தங்களின் கையிருப்பில் வைத்திருக்கணுங்கிற விதிதான் இந்த CARR. நீங்க சொன்ன அதே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தத்துவத்தோட உலகளாவிய வடிவம்தான் பாசல் 3 நார்ம்ஸ். 2008 உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு சர்வதேச அளவில் வங்கிகள் திவாலாகாமல் இருக்க உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் பேங்க் கேபிட்டல் அண்ட் லிக்விடிட்டி தான் இது. இந்திய வங்கிகளும் இந்த தரநிலைகளை தீவிரமா அமல்படுத்தியிருக்காங்க. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆசெட் குவாலிட்டி. நாம முன்பே கேமல்ஸ்ல பார்த்தது போல ஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் NPS, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸை கையாள்வது வங்கிகளுக்கு உயிர்நாடி போன்றது. வாராக்கடன்களை சரியா நிர்வகிக்கலேனா வங்கியோட லாபம் முடங்குறதோட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வங்கியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியே சரிஞ்சிரும். Here's where it gets really interesting. நாம இப்ப 1990கள்ல இருந்து நேரா தற்காலத்துக்கு வரப்போறோம். டிஜிட்டல் ரெவல்யூஷன் அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். நாம இதுநாள் வரை பார்த்த சீர்திருத்தங்கள் எல்லாம் கட்டமைப்பு சார்ந்தவை. ஆனா சாதாரண மனிதனின் வாழ்க்கையில தினசரி தாக்கத்தை ஏற்படுத்திய மிகப்பெரிய சீர்திருத்தம் UPI, அதாவது யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இது ஒரு உண்மையான பேமெண்ட் கேம் சேஞ்சர். ஒரு காலத்துல பேங்க்ல போய் செலான் எழுதி டோக்கன் வாங்கி பணம் எடுத்த நாம இன்று கடையில ஒரு டீ குடிப்பது முதல் பெரிய பெரிய பரிவர்த்தனைகள் வரை அனைத்திற்கும் UPI-யை பயன்படுத்துறோம். இது இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முற்றிலுமா ரெவல்யூஷனைஸ் செஞ்சிடுச்சு. உலக நாடுகளே இந்தியாவோட இந்த தொழில்நுட்பத்தை பார்த்து வியக்கறாங்க. அது 100% உண்மை. UPI இந்தியாவோட டிஜிட்டல் பரிவர்த்தனைய உலகிற்கே ஒரு ரோல் மாடலா மாற்றிடுச்சு. ஆனா தொழில்நுட்பம் வளரும்போது அது வெறும் நகரங்கள்ல உள்ளவங்களுக்கு மட்டும் பயன்பட்டால் போதாது, அடித்தட்டு மக்களுக்கும் சென்றடையணும். அதற்கு தான் இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவா ஜன்தன் யோஜனா கொண்டு வரப்பட்டது. இது ஸ்பெசிபிக் ஸ்கீம் சைட்டட் ஃபார் பூஸ்டிங் ஆக்சஸ் டு ஃபார்மல் சிஸ்டம்ஸ். வங்கி கணக்கே இல்லாத கோடிக்கணக்கான கிராமப்புறம் மற்றும் ஏழை மக்களை ஃபார்மல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்குள்ள கொண்டு வர இந்த திட்டம் உதவிச்சு. இந்த UPI மற்றும் ஜன்தன் யோஜனா ஆகிய இரண்டோட ஒட்டுமொத்த ரிசல்ட் என்னவென்றால் டிரான்சிஷன் டு அ டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் ஈகோசிஸ்டம். பல தசாப்தங்களா பணத்தை மட்டுமே நம்பியிருந்த ஒரு சமூகம் இன்று தொழில்நுட்ப ரீதியா மேம்பட்ட ஒரு சூழலியலா மாறிடுச்சு. இந்த டிஜிட்டல் புரட்சியை தொடர்ந்து வந்த ரீசெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்ல தேர்வுக்கு மிக முக்கியமானது ஈஸ் ரிஃபார்ம்ஸ். நீங்க இத கண்டிப்பா குறித்து வச்சுக்கணும். ஈஸி என்றால் என்ஹான்ஸ்ட் ஆக்சஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸலன்ஸ். இதோட முக்கிய டார்கெட் என்னவென்றால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அதாவது PSBs,
பொதுத்துறை வங்கிகள் தனியார் வங்கிகளுக்கு நிகரா தங்கள் சேவைகளை மேம்படுத்தணுங்கிறது தான் இதோட அடிப்படை இலக்கு. இது ஏதோ ஒரு பேரளவுக்கான திட்டம் அல்ல, வாடிக்கையாளர்கள் வங்கிய அணுகுமுறையையே இது மாற்றி அமைக்குது. இம்ப்ரூவ் டிஜிட்டல் ஆக்சஸ். அதாவது வாடிக்கையாளர்களுக்கு டிஜிட்டல் முறையிலான வங்கிச் சேவைகளை இன்னும் எளிதாக்குறது, மொபைல் ஆப் மூலமாவே லோன் அப்ளை செய்யறது போன்ற வசதிகள். இரண்டாவது, என்ஷூர் கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி. வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு லஞ்ச் டைம் கழிச்சு வாங்கங்கிற மனநிலையிலிருந்து மாறி வாடிக்கையாளர்களுக்கு முன்னுரிமை அளித்து சேவைகளை வழங்குவது. மூன்றாவது, என்ஹான்ஸ் ஆபரேஷனல் எஃபிஷியன்சி. வங்கிகளோட உள்ளகச் செயல்பாடுகளை மேம்படுத்தி விரைவான மற்றும் சிறப்பான சேவையை உறுதி செய்வது. சரி, 1991ல தொடங்கி இன்று வரை நம்ம இவ்ளோ சீர்திருத்தங்களை பார்த்திருக்கோம். இவை அனைத்தும் சேர்ந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இம்பாக்ட். தி சக்சஸ் ஸ்டோரியை நம்ம இரண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று பேங்கிங் செக்டர் வின்ஸ், மற்றொன்று மார்க்கெட் வின்ஸ். பேங்கிங் செக்டரை பொறுத்தவரை இம்ப்ரூவ்ட் பேங்க் ப்ராஃபிட்டபிலிட்டி. வாராக்கடன்களை குறைத்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதால வங்கிகளின் லாபம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரெசிலியன்ட் ஃபினான்ஷியல் செக்டர். உலக அளவுல பல வங்கிகள் திவாலான போதும் இந்திய வங்கித்துறை எந்த ஒரு பொருளாதார அதிர்வையும் தாங்கும் திறனை பெற்றிருக்கு. மேலும் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபார் borrowers. சந்தை போட்டினால கடன் வாங்குபவர்களுக்கு குறைவான வட்டி விகிதம் சாத்தியமாகியிருக்கு. மார்க்கெட் வின்ஸை பொறுத்தவரை இன்க்ரீஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிப்படைத்தன்மை அதிகரிச்சதால அந்நிய முதலீடுகள் குவிந்திருக்கு. என்ஹான்ஸ் டிரான்ஸ்பரன்சி இன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். செபி போன்ற அமைப்புகளால மூலதன சந்தைகள்ல வெளிப்படைத்தன்மை அதிகரிச்சிருக்கு. மற்றும் கிரேட்டர் ஆக்சஸ் டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். கோடிக்கணக்கான மக்கள் வங்கி சேவைக்குள் வந்துள்ளார்கள். வெற்றிகள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதைப் போல சவால்களும் இருக்கத்தான் செய்யுது. அடைந்த வெற்றிகளுக்கு மத்தியிலும் சில பெர்சிஸ்டன்ட் சேலஞ்சஸ் தொடரவே செய்யுது. அதை நாம மிகவும் நிதானமா பகுப்பாய்வு செய்யணும். முதலாவது மற்றும் மிகப்பெரிய சவால் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது NPAs. ஆமா, லோன்ஸ் அன்லைக்லி டு பி ரீபேட். விதிகள் கடுமையா இருந்தாலும் இன்னும் பல 1000 கோடி ரூபாய் கடன்கள் திரும்ப வராம இருக்கு. இது வங்கிகளின் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நேரடியா பலவீனப்படுத்துது. இரண்டாவது இன்க்ளூஷன் கேப். டிஜிட்டல் புரட்சியும் ஜான்தன் திட்டமும் நடந்திருந்தாலும் இன்னும் மக்கள் தொகையில ஒரு கணிசமான பகுதிக்கு, குறிப்பா குக்கிராமங்கள்ல உள்ளவங்களுக்கு ஃபார்மல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் முழுமையா சென்றடையாத ஒரு இடைவெளி இருக்கவே செய்யுது. மூன்றாவது மற்றும் தற்போதைய காலகட்டத்தோட மிக முக்கியமான சேலஞ்ச் சைபர் செக்யூரிட்டி. நாம எந்த அளவுக்கு டிஜிட்டல் ஆகுறோமோ அந்த அளவுக்கு சைபர் அட்டாக்ஸ் ஆபத்துகளும் அதிகரிக்குது. செக்டர் டிஜிட்டல் ஆக ஆக வாடிக்கையாளர்களின் டேட்டாவையும் பணத்தையும் பாதுகாப்பது ஒரு அன்றாட பெரும் சவாலா உருவெடுத்திருக்கு. இந்த சவால்களை தாண்டி நமதோட ஃபியூச்சர் டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது? எதிர்கால திசையை 3 கோணங்கள்ல பார்க்கலாம். முதலாவது இன்வெஸ்ட்மெண்ட். Further easing of foreign investment rules. வெளிநாட்டு முதலீட்டு விதிகளை இன்னும் எளிதாக்குவதன் மூலம் மூலதனத்தை அதிகரிப்பது. இரண்டாவது மார்க்கெட்ஸ். போல்ஸ்டரிங் கேபிட்டல் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன். மூலதன சந்தைகள்ல அதிக பங்கேற்பை ஊக்குவிப்பது, அதாவது அதிக மக்களை பங்கு சந்தை முதலீடுகளுக்கு கொண்டு வருவது. மூன்றாவது கவர்னன்ஸ். Improving governance in public sector banks for long-term stability. பொதுத்துறை வங்கிகளின் நிர்வாக அமைப்பை எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாம முற்றிலுமா ப்ரொஃபஷனலா மேம்படுத்துவதன் மூலம் நீண்ட கால நிலைத்தன்மையை உறுதி செய்றது. இந்திய வங்கித்துறையோட எதிர்காலம் வலுவா இருக்க இந்த 3ம் மிக அவசியம். மிகச் சிறப்பான அலசல். சரி, இப்ப நாம விவாதத்தோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் எக்ஸாம் செக் நாலேஜ் டெஸ்ட். இது ஒரு ஒன்-வே லெக்சர் இல்லங்கறத நிரூபிக்க நீங்க இதுவரை கேட்ட விஷயங்களை எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கீங்க என்பதை சோதிக்க ஒரு சிறிய ரீகால் செஷன். நான் கேள்விகளை கேட்பேன், நீங்க ஆமா கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க தான் பதில உங்க மனதிற்குள் சொல்லி பாருங்க. அதன் பிறகு எங்க எக்ஸ்பர்ட் அதற்கான சரியான பதிலை வழங்குவார். ரெடியா? ஆரம்பிக்கலாம். கேள்வி 1. What was the primary focus of the first phase of reforms? நீங்க மனதிற்குள் ரெடியூசிங் ஃபினான்ஷியல் ரிப்ரெஷன் அண்ட் டீரெகுலேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்று நினைத்திருந்தால் அது மிகச் சரியான விடை. அரசாங்கத்தின் பிடியை தளர்த்தியதுதான் முதல் கட்டம். கேள்வி 2. Which rating system was strengthened to enhance RBI's supervisory role? இதற்கான விடை CAMELS, அதாவது கேபிட்டல் adequacy, asset quality, management, earnings, liquidity, sensitivity. அந்த 6 எழுத்துக்களும் மிக முக்கியம். அருமை.
கேள்வி 3. What does the acronym ESAS stand for in PSB reforms? இதற்கான விடை என்ஹான்ஸ்ட் ஆக்சஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸலன்ஸ், பொதுத்துறை வங்கிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் இது. கேள்வி 4. Which international norms have Indian banks implemented regarding capital and liquidity? இதற்கான விடை பேசில் 3 நார்ம்ஸ், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை தாங்குவதற்கான சர்வதேச விதிகள் இவை. கேள்வி 5. Which specific scheme is cited as boosting financial inclusion? இதற்கான விடை ஜன்தன் யோஜனா, வங்கி கணக்கு இல்லாதவர்களை முறையான நிதி அமைப்பிற்குள் கொண்டு வந்த திட்டம். மற்றும் கடைசி கேள்வி 6. Name the interface that revolutionized digital payments in India. இதற்கான விடை UPI, அதாவது யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இது இல்லாம இன்று நம்மால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கிய சிஸ்டம். நீங்க இந்த அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை சிந்தித்திருந்தால் உங்கள் தேர்வு தயாரிப்பு மிக சரியான பாதையில செல்கிறதுன்னு அர்த்தம். தொடர்ந்து படிங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி எங்களுடைய டெலிகிராம் சேனலை ஃபாலோ செய்யுங்க. உங்களோட வங்கி தேர்வு பயணத்திற்கு அங்கே நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் காத்திருக்கு. இந்த ஆழமான அலசலோட முடிவுல நீங்க தனியா சிந்தித்து பார்க்க நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இந்த சீர்திருத்தங்கள் அனைத்தும் வங்கிகளை சட்ட ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் பலப்படுத்தியிருந்தாலும் ஒரு முழுமையான டிஜிட்டல் மயமாகும் எதிர்காலத்துல தொழில்நுட்பம் வளர வளர ஹேக்கர்களின் திறமையும் வளருது. இந்த சைபர் செக்யூரிட்டி என்ற பெரும் சுவரை மீறி ஒரு சாதாரண மனிதனின் பண பாதுகாப்பு எந்த அளவுக்கு உறுதியாயிருக்கும்? ஆஃப்லைன் உலகில் இருந்த பாதுகாப்பு ஆன்லைன் உலகிலும் 100% உறுதி செய்யப்படுமா? இது எதிர்கால வங்கித்துறை அதிகாரிகளாக போகும் நாம் தொடர்ந்து உற்று நோக்க வேண்டிய ஒரு கேள்வி. மீண்டும் சந்திப்போம்.